மார்கழி மாதம் வந்துட்டாலே பஜனைலாம் வந்துரும். ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்பவுமே போவோம். அந்த மாரி இந்த வருஷம் நாங்க ஒரு 10 வருஷமா போயிட்டுருக்குறோம். இந்த வருஷமும் அப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது. அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். கோவில் வந்து நடந்து போற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்ப எங்க வீட்லருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா ஒரு சின்ன சந்து வரும். அத தாண்டுனா ரைட்ல கட் பண்ணா கோயில் பெருமாள் கோயில் தெரிய ஆரம்பிச்சுரும். அன்னைக்கு என் கூட ஒருத்தங்க வரவங்க வரல. நான் மட்டும் தனியா போனேன். 4 மணி இருக்கும். கொஞ்சம் பயமா இருந்தது. இருட்டா இருந்ததுனால. சரி நம்ம போறோம், தனியா போறோம். கொஞ்சம் பயப்படாம போணுமே அப்டி சொல்லிட்டு யோசிச்சுட்டே போம்போது, "பெருமாளே நீ தான் துணையா இருக்கணும்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 2 4 ஸ்டெப்பு நடந்து வைக்கிறேன். திடீர்னு அந்த சந்துல ஒருத்தர் தெரியிறாரு. இதுவரையும் இல்ல. நான் போற வரையும். திடீர்னு ஒருத்தர் வந்து தோன்றுறாரு. வயசான ஒருத்தரு. அவரு எங்க கூட பஜன்ல இருக்கிறவர் தான். அவரு போம்போது சரி பரவால்ல நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க துணைக்கு தைரியமா போலாம் அப்டி சொல்லிட்டு, நான் போம்போது அவர் திடீர்னு ஸ்டாப் ஆயிரு நின்னுட்டாரு. நின்னுட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அவரு சிரிக்கிறத பார்த்தா அப்படியே நம்ம திருப்பாவை நம்மலாம் படிச்சுட்ருக்கோம், பாடிட்டுருக்கும்போது பெருமாள பார்த்துட்டே பாடிட்டுருக்கும்போது நமக்கு அப்போ தோணும். அப்படியே பெருமாள் சிரிக்கிற மாரியே நமக்கு தோணும் அது. எனக்கு அது மாரி தோணியிருக்கு நெறைய. அந்த மாரியே எனக்கு இருந்தது. அது மாரி சிரிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடுறாரு. கோயிலுக்கு போயிடுறாரு. வேகமா போயிடுறாரு. சரி நம்மளும் போலாமேன்ட்டு போறேன். போயிட்டு பஜன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் நாங்க. வந்ததுக்கப்புறமா அவரு வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன் வரலன்னு தெரியல. அவர் இன்னைக்கு லீவு வரல போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பவும் எனக்கு அவர காலையில நம்ம பார்த்தோன்றது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல உண்மையிலே. சரி வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டுருக்கோம். யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னடா நம்ம இவரு வரலன்னா, அப்ப காலையில நம்ம அங்க பார்த்தோமே இவர. வரலன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் ஒரு மாரி படபடன்னு வந்துருச்சு. அப்படியே கண்லேருந்து தண்ணியா வருது. அழுதுட்டே இருக்கேன். ஏன் ரீசன்னே தெரியல. உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. என்னன்னே தெரியல. சரி இத எல்லார்கிட்டயும் எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லும்போது, இப்போ கூட இங்க பேசும்போது சொல்லும்போதெல்லாம் கை, காலெல்லாம் உதறுது. அழுகையா வருது. அந்த மாரிலாம் தான் வருது எனக்கு எப்பவுமே தோணுது. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில பஜனைக்கு போனோம் நாங்க. பஜனைக்கு போகும்போது அன்னைக்கு அவர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட கேட்டோம். "நேத்து நீங்க வரலையா? ஏன் வரலன்னு?" கேட்டதுக்கு, "இல்லம்மா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அதனால வர முடியல." அப்படி சொன்னாரு. அப்போ வந்து எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன். இந்த மாரிலாம் நடந்ததுன்னு ஒருத்தர். எல்லாருமே அத சில பேர் நம்புனாங்க, சில பேர் நம்பல. எங்க வீட்லயே கூட அதெல்லாம் உனக்கு அப்படி சரியா தூங்காமயே இருந்ததுனால உனக்கு அந்த மாரி தோணியிருக்கலாம் அப்டின்னாங்க. யாருக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா நான் நம்புறேன். அன்னைக்கு பெருமாள் தான் எனக்கு துணையா வந்தாருன்னு.